அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த 7 சக்கரங்களில் ஏதாவது பிளாக் இருந்தது அப்படின்னா அது என்ன மாதிரியான முறைகளில் வந்து அந்த பிளாக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா அந்த 7 சக்கரங்கள் பற்றி நான் எல்லாமே சொல்லியிருந்தேன். அந்த 7 சக்கரங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, அது என்ன மாதிரியான செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 சக்கரங்கள் அப்படின்றது நம்முடைய முதுகுத்தண்டில் இருந்து ஆரம்பிச்சு உச்சந்தலை நெற்றி பொட்டு வரைக்கும் இருக்கும். அதாவது முதுகுத்தண்டு முடிகிற இடத்துல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகஸ்கரம். இது இல்லாம உடம்புல நிறைய எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த 7 சக்கரங்கள் இல்லைன்னா இந்த 7 மையங்கள் இல்லைன்னா இந்த 7 எனர்ஜி சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதியா யோகால வந்து நம்ம பாக்குறோம். இதுல ஏதாவது பிளாக் இருந்தது அப்படின்னா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் உடல் ரீதியா மன ரீதியா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த 7 சக்கரங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா இல்ல பிளாக் ஏற்பட்டது அப்படின்னா என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நம்முடைய உடல்ல மனதுல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பழைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாக் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபடலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ரா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த மெடிடேஷன் வந்து முயற்சிகள் பண்ணலாம். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா அதில் ஏதாவது பிளாக் இருந்தது அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணும். இல்லை சக்ரா ஹீலிங் அப்படின்னு சொல்லி மியூசிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மியூசிக்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த சக்ராவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகலாம். புல் தரையில் வெறும் காலில், அதாவது ஷூ செப்பல் எதுவும் இல்லாமல் வெறும் காலில் நீங்கள் நடந்து போகக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் ஏதாவது பிளாக் இருந்தது அப்படின்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஏன்னா மூலாதார சக்கரம்ன்றது தான் வந்து பூமியை குறிக்கக்கூடிய ஒரு சக்கரமாக இருக்கும். அதில் நம்முடைய பாதம் வந்து பூமியில் படும்போது, அதுவும் புல் மாதிரியான இடத்துல படும்போது அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பிளாக் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. ரெண்டாவது, கிறிஸ்டல் சக்ரா கிளீனிங் சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு கலர் உண்டுங்க. ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்டல் கல் வந்து கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரேட் தெரியல. மிஞ்சி போனால் ஒரு 1500 வரைக்கும் சொல்லுவாங்க அந்த சக்கர கல். அதை வாங்கிட்டு உங்கள் கையில், உள்ளங்கையில் ரைட் ஹேண்டில் வச்சுட்டு அந்த கிறிஸ்டல் கல்லை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய சக்கரா பிளாக் ரிலீஸ் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா கிறிஸ்டல் அப்படின்றது வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு ஸ்டோனாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கிளாசிக் டான்ஸ் இருக்குல்ல, மெதுவாக ஆடக்கூடிய டான்ஸ், அந்த டான்ஸ் ஆடினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த சக்கரால் ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகும். இல்லை ஏதாவது கிராஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா, கிராஃப்ட் அப்படின்னா சிலர் வந்து அந்த பேப்பர்லாம் வெட்டி ஒட்டி அப்படி பொறுமையாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இல்லை அந்த சிற்பம் படிக்கிறது, அந்த மாதிரி நுணுக்கமான வேலைகளில் உங்களுடைய மனம் உடல் ஈடுபட்டுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த சக்கரால இருக்கக்கூடிய பிளாக் வந்து ரிலீஸ் ஆகும். காஸ்மிக் எனர்ஜி பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான வழிகளில் காஸ்மிக் எனர்ஜியை வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜியை அதிகமாக ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சக்கரால இருக்கக்கூடிய பிளாக் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த சக்கரால இருக்கக்கூடிய பிளாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய சுவாச பயிற்சிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய சுவாசம் சீராக இருந்தது, சரியாக இருந்தது அப்படின்னாலே பிளாக் ஏற்படுறது அப்படின்றது வந்து இருக்காது. அதே மாதிரி சில சங்கல்பங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்னென்னா, எனக்கு வந்து சக்கரால எந்த பிளாக்கும் இல்லை, நான் பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சிருக்கேன், பிரபஞ்ச சக்தி என்னை வழி நடத்திட்டு இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை உங்களுடைய மனசுக்குள்ளே அடிக்கடி நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த பிளாக்கேஜ் அப்படின்றது வந்து ஏற்படாது. நைட்டு சரியாக தூங்கி சரியான டைமில் சாப்பிட்டு சரியான அளவுக்கு உடல் உழைப்பு கொடுத்து இருந்தீங்க அப்படின்னாலே அந்த பிளாக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகும். அதே மாதிரி நெகட்டிவான பேசக்கூடிய பீப்புள், அப்புறம் நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க, நெகட்டிவான பிளேசஸ், அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயங்கள், ஜங்க்ஸ் நிறைய இருக்கும். தேவையில்லாத நியூஸ், அதை படித்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை, இல்லைன்னா அதை பார்த்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி வச்சு படித்து பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் எனர்ஜி அதிகமாக செலவிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்னா கடுக்காய் பொடின்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். கடுக்காயும் கிடைக்கும். அதை உடச்சி நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பவுடராகவே அவங்களே ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ்வலாக வாங்குறது 20 ரூபீஸ் நினைக்கிறேன்.
ஸோ அது வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டு நீங்கள் சாப்பாடை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பவுடரை அப்படி சாப்பிட்லாம். இல்லை எனக்கு அந்த டேஸ்ட் ஒத்துக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா வெந்நீல அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டொமக்கை வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப ஃப்ரீயாக எம்டி ஆக்கிடும். காலையில் எந்திரிச்சிங்க அப்படின்னா வயிறு ரொம்ப லேசாக, வயிறு உள்ள எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ண முடியும். நம்ம உடம்புக்கு தேவையான அதிகமான ஆக்சிஜனையும் இது உள்வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சாப்பிட்டு ஒரு 2-3 நாள்லேயே அதை வந்து ஃபீல் பண்ணலாம், அவங்களுடைய ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு சக்கரா பிளாக் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. இது என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாண வீடுகளில் வந்து உப்பு பக்கத்தில் ஒரு கருப்பு கலரில் ஒரு வத்தல் ஒன்று வைப்பாங்க, சுண்டு வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் எங்கள் ஊரில். ஸோ அந்த வத்தலில் ஒரு டேஸ்ட் இருக்கும், துவர்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த டேஸ்ட்டு. ஸோ அந்த டேஸ்ட்டில் தான் இந்த பவுடரும் இருக்கும். இந்த பவுடர் சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இனிப்பாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மிஞ்சி போணுச்சுன்னா ஒரு 1 மந்த் சாப்பிட்டிங்கன்னா போதும். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பாடி கண்டிஷன் நார்மலாக இருக்கா அப்படின்றது ஏதாவது ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலருக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து இது சாப்பிட்றதுனால வரலாம். மோஸ்ட்லி அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. நீங்கள் உங்களுடைய பாடி நார்மலாக இருந்தது அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் பாடியில் ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்து அப்புறம் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா இது சாப்பிட்டதுனால தான் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரியான பாதிப்புகள் வராமல் தவிர்க்கிறதுக்காக ஏதாவது ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை சாப்பிடலாம். ஸோ இது சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் தாராளமாக உங்கள் சக்கரால் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு குரூப் ஆஃப் வீடியோ இருக்கும், அந்த லிஸ்ட்டில் இருக்கும். திரும்ப இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் அந்த குரூப்பில் இந்த வீடியோ பாருங்கள். நன்றி.